ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கொடூரமா கொலை பண்ணப்பட்டதுல வில்லியம் வாலஸும் ஒருத்தர். வில்லியம் வாலஸ் பிரிட்டிஷர்களுக்கு எதிராக ஸ்காட்லாந்துல சுதந்திரத்துக்காக போராடின ஒரு சுதந்திர போராளி வீரர். அவரோட பிரில்லியன்ட் டாக்டிக்ஸ் மூலியமாவும் டெக்னிக்ஸ் மூலியமாவும் பெரிய பெரிய இடங்களை வந்து பிடிச்சாரு. இவர் இப்படியே போயிட்டு இருந்தா மொத்த ஸ்காட்லாண்டையும் வந்து விடுவிச்சிருவாரு அப்படின்னு தெரிஞ்ச பிரிட்டிஷர்கள் அவர் கூடவே இருந்த துரோகிகள் வந்து அவரை சொல்லி கொடுத்து ஒரு வழியா அவரை பிடிச்சிடுறாங்க. இவரை 13 ஆகஸ்ட் 1305 வந்து வில்லியம் வாலஸ் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி இவரை டார்ச்சர் பண்றது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் உடம்புல ஒரு துணியும் இல்லாம இவர் ஃபுல் நேக்கடா வந்து குதிரைக்கு பின்னாடி கட்டி 4 to 5 மைல்ஸ் வந்து லண்டனோட ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து இவர் தரன்னு இழுத்துட்டு போறாங்க. போற வழியில அங்க இருக்கிற நாட்டு மக்களும் எல்லாருமே வந்து அவர் மூஞ்சில எச்சைகள் துப்பி குப்பைகளை வீசி அவர் ரொம்பவுமே அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் தூக்கு மேடைக்கு கூட்டு வந்து அங்க தூக்குலையும் போடுறாங்க. இவர் தூக்குல போட்டு அவர் சாகர தருணத்துல கயிறு அறுத்து விட்டுறாங்க. ஸோ கடைசி எட்ஜில் வந்து அவர் பொழைக்கிறாரு. கொஞ்சம் ஒரு மூச்சு வாங்கி ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கையையும் காலையும் கட்டி குதிரையில வச்சு 2 சைடு இழுக்கிறாங்க. இப்படி இழுக்கிறது மூலியமா அவரோட கை கால் சதைகள் வந்து அப்படியே பிரிஞ்சு வர சமயத்துல மறுபடியும் கட் பண்ணி விட்டுறாங்க. அவர் மறுபடியும் தொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருக்க போகும்போது அவரோட பிரைவேட் பார்ட்ஸை வந்து அறுத்தெடுக்கிறாங்க. ரொம்ப கொடூரமா அவரோட வயிற்று பகுதியை வந்து கிழிச்சு உள்ள இருக்கிற இன்டெஸ்டைன் அப்புறம் லிவர் லங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல விரும்பினாரு. ஸோ எல்லாரும் என்ன வார்த்தை அப்படின்னு ஆவலா கேட்டிருக்க போகும்போது அவர் சுதந்திரம் அப்படின்னு கத்துனாரு. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரொம்பவுமே மெய்சில் இருக்க வச்சுது. அதுக்கப்புறம் கடைசியா அவரோட ஹார்ட்டை எடுத்து இது எல்லாத்தையுமே வந்து அவர் கண்ணு முன்னாடியே போட்டு எரிக்கவும் செய்யறாங்க. அங்கேயே வந்து அவர் உயிர் போயிட்டு இருக்க சமயத்துல பெரிய கோடாரி வச்சு அவரோட தலையுமே வந்து வெட்டுறாங்க. கடைசியா அவரோட உடம்ப வந்து 4 பகுதிகளா வெட்டுறாங்க. அவரோட தலையை வந்து தார்ல முக்கி லண்டன் பிரிட்ஜ்ல வந்து கட்டி தொங்க விட்டுறாங்க. அப்புறம் அவரோட 4 உடல் பாகங்களை வந்து தனித்தனியா ஒரு சிட்டிஸ்க்கு அனுப்புறாங்க. எங்கெங்கன்னா நியூ கேசல், பெர்விக், ஸ்டெர்லிங், பெர்த் அந்த இடங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவர் இறந்து 20 வருஷம் கழிச்சு ஸ்காட்லாண்டுக்கு வந்து விடுதலை கிடைக்குது. இவர் வந்து ஸ்காட்லாண்டோட ஹீரோவாவும் ஆகுறாரு.